இங்கே இந்த குடும்பம் காசிக்கு வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு அட்டன் பண்ணி பார்த்தா அவங்க தாத்தாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஊரில் இறந்துட்டாருன்னு சொல்லி. அதை கேட்டவுடனே அந்த தாத்தா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இவங்க எல்லாரும் காசிக்கு போய் ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் எஞ்சி பார்த்தா அவங்க தாத்தாவை காணோம். இவங்களும் காசி ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. முதியோர் இல்லத்தில் தேடி பார்க்குறாங்க. கடைசியாக அவரோட ஃபோட்டோவை போஸ்டராக ஒட்டி தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சுடுகாட்டில் போய் பார்க்குறாங்க. அங்கே என்னன்னு பார்த்தா இந்த பணத்தை வந்து 2 நாள் முன்னாடி தான் நாங்கள் எடுத்து எரிச்சோன்னு அவங்க சொன்ன உடனே அவங்க பேர் அவங்க தாத்தாவோட செருப்பை பார்த்துடுறான். அதை கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே அழுத்துக்கிட்டு இருக்கான். விஷயம் தெரிஞ்ச உடனே மொத்த குடும்பமும் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து இங்கேயே இறுதி மரியாதை அவங்க தாத்தாவுக்கு செஞ்சிடலான்னு முடிவு எடுத்து அவங்க அப்பாவுக்கு மொட்டை அடித்து அவர் தண்ணியில் குளிக்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த டைமில் இன்னொரு ஃபோன் வருது. என்னென்னு அட்டன் பண்ணால் உங்கள் தாத்தா கிளம்பி ஊருக்கு வந்தார், நீங்கள் என்ன அங்கே பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. எல்லாரும் கிளம்பி அவங்க ஊருக்கே போயிடுறாங்க. ஊருக்கு போய் அவங்க தாத்தா எங்கன்னு கேட்குறாங்க. அவர் வந்து 2 நாள் முன்னாடியே வந்து எல்லா காரியம் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருந்தார். இப்போ தான் தன் ஃப்ரெண்டு அஸ்தியை காசியே எடுத்துகிட்டு போய் கரைக்க போகிறோன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு காசி கிளம்பிட்டாரு. இந்த மொத்த குடும்பமும் ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்க்குது. அவங்க தாத்தா காசி ட்ரெயினில் உட்காந்துருக்காரு. இவங்களும் நானும் அவங்க கூடயே வரேன்னு சொல்லி ட்ரெயினில் ஏறி உட்காந்துடுறாங்க.